ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனல்ல திருப்பதி வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் பற்றி டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய புதிய அப்டேட் பற்றி பார்க்கலாம். திருமலை வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களான 2025 ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்குமான 10 நாட்களுக்கு இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்க போறதாக டிடிடி அறிவிச்சிருக்காங்க. துவார தரிசன நாட்களில் முதல் 3 நாட்களான ஜனவரி 10ஆம் தேதி, 11ஆம் தேதி மற்றும் ஜனவரி 12ஆம் தேதி இந்த 3 நாட்களுக்கு மொத்தம் 1,20,000 இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்க போறதாக டிடிடி இப்போ அறிவிச்சிருக்காங்க. மீதமுள்ள 7 நாட்களுக்கு எத்தனை டோக்கன்ஸ் கொடுக்க போறாங்க என்பதை பற்றி டிடிடி இப்போ எதுவுமே அப்டேட் கொடுக்கல. இதில் முதல் 3 நாளுக்குரிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் ஜனவரி 10ஆம் தேதி, 11ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸ் ஜனவரி 9ஆம் தேதி காலையில் 5 மணியிலிருந்து கொடுக்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த முதல் 3 நாட்களுக்குரிய டோக்கன்ஸ் ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து கொடுக்க போகிறதாக அறிவிச்சிருந்த நிலையில் அந்த தேதியில் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. முதல் 3 நாளுக்குரிய டோக்கன்ஸ் ஜனவரி 9ஆம் தேதி காலையில் 5 மணியிலிருந்து கொடுக்க போகிறாங்க. இந்த 3 நாட்களுக்குரிய 1,20,000 டோக்கன்ஸும் கண்டினியூஸாக 24 மணி நேரமும் அந்த டோக்கன்ஸ் எல்லாமே காலி ஆகிற வரைக்கும் தொடர்ந்து கொடுக்க போகிறாங்க. ஜனவரி 9ஆம் தேதி காலை 5 மணி தொடங்கி 1,20,000 டோக்கன்ஸும் காலியாகிற வரைக்கும் கண்டினியூஸாக நான்ஸ்டாப்பாக இந்த 3 நாட்களுக்குரிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க. மீதமுள்ள 7 நாளுக்கு அடுத்த நாளுக்குரிய எஸ்எஸ்டி டோக்கன் முதல் நாள் கொடுக்க போகிறதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளுமே இந்த 7 நாட்களுக்கு அடுத்த நாளுக்குரிய தரிசன எஸ்எஸ்டி டோக்கன் முதல் நாள் கொடுப்பாங்க. இந்த டோக்கன் கொடுக்கப்படக்கூடிய நேரம் இன்னும் டிடிடி சொல்லலை. ஸோ அதற்கான அப்டேட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். இந்த 7 நாளுக்குரிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் எந்த தேதியிலிருந்து எந்த நேரத்திலிருந்து கொடுக்க போகிறதாக டிடிடி இப்போ கிளியராக இன்ஃபார்ம் பண்ணலை. மேபி அடுத்து வரக்கூடிய அப்டேட்களில் இந்த 7 நாளுக்கு மொத்தம் எத்தனை எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்க போகிறாங்க, எந்த நாளில் இருந்து எந்த நேரத்திலிருந்து கொடுக்க போகிறாங்க என்பதை பற்றி அப்டேட்ஸ் டிடிடி கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவர்கள் அவர்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டை காண்பித்து இந்த டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம் என்பதையும் டிடிடி இப்போ கிளியராக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவங்க அவங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போங்க. எத்தனை பேருக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் தேவையோ அத்தனை பேரும் தனித்தனியாக க்யூவில் நின்று தான் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும். ஒரு ஃபேமிலியில் 10 பேர் இருக்கீங்கன்னா 10 பேரும் தனித்தனியாக அவங்க எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்குறதுக்காக க்யூவில் நிற்கணும். ஏன்னா எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்குறப்போ ஒவ்வொருத்தரையுமே தனித்தனியாக வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்து நமக்கு டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ இந்த காரணத்துக்காகவே எல்லாருமே தான் க்யூவில் நிற்கணும். 10 பேரை ரெப்ரசன்ட் பண்ணி ஒருத்தரோ 2 பேரெல்லாம் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு க்யூவில் நிற்க முடியாது. யார் க்யூவில் நிற்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுப்பாங்க. அவங்க டோக்கன் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்லிப்பில் நம்முடைய ஃபோட்டோவும் பிரிண்ட் ஆகி இருக்கும் என்பதையும் டிடிடி சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்டில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் அவர்களுக்குரிய தரிசன ஸ்லாட்டில் திருமலைக்கு வரும்படி டிடிடி ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திருமலைக்கே எஸ்எஸ்டி டோக்கன் டைம் ஸ்லாட் படி வர சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயே நமக்கு ரொம்ப கிளியராக புரியுது, தரிசன ஸ்லாட் படி தான் நம்மளை க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. தரிசன ஸ்லாட் படி நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணும் பட்சத்தில் இலவச தரிசன க்யூலையுமே நீங்கள் வேகமாகவும் கூட்ட நெரிசல் இல்லாமலும் ரொம்ப பொறுமையாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம் என்பதையும் டிடிடி தெரிவிச்சிருக்காங்க. இந்த 10 நாட்கள் துவார தரிசன நாட்களுக்கு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கிடையாது என்பதையும், ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் அல்லது எஸ்எஸ்டி டோக்கன் இருக்கிறவர்கள் மட்டும்தான் திருமலை வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோ செய்யப்படுவார்கள் என்பதையும் டிடிடி தெரிவிச்சிருக்காங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், ராமச்சந்திரா புஷ்கரணி, ஜீவகோனா ஹைஸ்கூல், இந்திர மைதான், பைராகி பட்டேடா ராம்நாயுடு ஸ்கூல், எம்ஆர் பள்ளி ஸ்கூல் இந்த இடங்கள்ல எல்லாம் நமக்கு டோக்கன்ஸ் கொடுப்பாங்க.
திருமலையில் பாலாஜி நகரில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி ஹால்லையும் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த டோக்கன் கவுண்டர்ஸில் கொடுக்கப்படக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் திருமலை லோக்கல் பீப்புளுக்காக மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ ஜென்ரல் டிவோட்டிஸ் யாரும் திருமலையில் போய் இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்க முடியாது. ஜென்ரல் டிவோட்டிஸ் எல்லாருமே கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு தான் திருமலை தரிசனத்திற்கு போகணும். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய 8 இடங்களையும் சேர்த்து மொத்தம் 87 கவுண்டர்ஸ் செட் பண்ணியிருக்கிறதாகவும் திருமலையில் 4 கவுண்டர்ஸ் செட் பண்ணியிருக்கிறதாகவும் டிடிடி சொல்லியிருக்காங்க. இந்த 8 இடங்களில் எந்த இடத்துல கூட்டம் குறைவாக இருக்கும், எந்த இடத்துல போனால் நம்ம டோக்கன் சீக்கிரமாக வாங்கிட்டு வரலாம் என்று சில ஃபாலோவர்ஸ் கேட்டிருக்கீங்க. ஏறக்குறைய எல்லா இடங்கள்லையுமே கூட்டம் ஒரே அளவுக்கு தான் இருக்கும். இந்த பர்டிகுலர் இடத்திற்கு நம்ம போனோம்னா கூட்டம் குறைவாக இருக்கும், நமக்கு டோக்கன் சீக்கிரமாக கிடச்சிரும் அப்படின்னு எதுவுமே நம்ம கேரண்டி பண்ண முடியாது. இந்த தகவல்கள் தான் தற்போது நமக்கு டிடிடி எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.